ஹை டெம்பரேச்சர் டெசர்ட்ல மட்டும் பார்க்கக்கூடிய அந்த கேமல் உலகத்துல அதிகமா ஆப்பிரிக்கால இருக்கு. சோமாலியா, சூடான், கென்யா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியால இது பார்க்க முடியுது. அலெக்சாண்டர் ஈஜிப்துக்கு நிறைய கேமலை கொண்டு வந்ததா ரெக்கார்டும் இருக்கு. இந்தியால ட்ரை டெசர்ட் கிளைமேட் இருக்கு. ராஜஸ்தான், குஜராத், அங்க கேமலை பார்க்க முடியும். கேமல் மொராக்கோ, பாலஸ்தீன், சிரியா, ஈஜிப்ட், பாகிஸ்தான், சோமாலியா, சவுதி இங்கெல்லாம் கேமல் மீட்டை சாப்பிடுறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கேமல் பிரியாணி. கேமல் நின்னுட்டே தூங்கும். கிட்டத்தட்ட நைட் 6 hours தூங்கும். அதனால மற்ற மிருகங்க அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். கேமல் ஹை டெம்பரேச்சரும் பேர் பண்ணும், நைட் கோல்ட் டெம்பரேச்சர் ஆகும்போதும் அதை தாங்க முடியும். கேமல் ஒரு லேசி அனிமல். அது வேலை செய்யறதுக்கே அது பிடிக்காது. அதனால அது டெசர்ட்லயே வாழும். அது தான்ஸ், ஸ்ட்ரிக்ஸ், பிரிக்கிள்ஸ் சாப்பிட்டே உயிர் வாழக்கூடியது. இந்தியால கேமல சாப்பிடுறதுக்கு அனுமதியே கிடையாது. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய புஷ்கர், அங்கதான் கேமல் கேம்புக்கு ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரு ஈரோடு, அந்தியூர், குதிரை சந்தை மாதிரி. இந்தியன் ஆர்மில கேமல் வச்சிருக்காங்க. டபுள் ஹம்ப்ட் கேமல். LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல பேட்ரோலிங் பண்றதுக்கு, ஹெவி ஆம்னிஷன்ஸ், ரேஷன்ஸ் கொண்டு போறதுக்கு, போக முடியாத டெரெயினுக்கு கொண்டு போறதுக்கு இந்த கேமல்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த கேமல் வச்சக்கூடிய ஆர்மி பேரு பிகினர் கேம்ப் காப்ஸ். இப்படிப்பட்ட ஒரு கேமலோட நம்ம பார்க்க போறோம். கேமல் மேல ரைடு போக போறோம். வாங்க கேமல் ரைடு குஜராத்ல போய் பார்க்கலாம். ஹார்ஸ் ரைடிங் பார்த்துருப்போம், ஹார்ஸ் ரைடிங்கில் போயிருப்போம், யானை கூட பார்த்துருப்போம். ஆனால் கேமலை ஒன்றும் பார்த்ததே இல்லை. குஜராத்துக்கு சோமநாத் கோயில் வந்த உடனே அதுக்கு பக்கத்துலேயே கவர்மெண்டால் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த கேமல் ரைடை பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக கேமல் ரைடு போயே ஆகணும்னு சொல்லி நானும் எங்கள் டீமை சேர்ந்து அங்கே போய் விசிட் பண்ணிட்டு அதுலேயே நல்ல ஒரு பெஸ்ட்டான கேமலை சூஸ் பண்ணி கேமல் ரைட் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். வாங்க எங்கள் கேமல் ரைடை பார்க்கலாம். ஸோ கேமல்ஸ் ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும் அதிகமாக நம்ம கேமல்ஸை பார்க்க முடியும். நல்லா டாலாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 daysக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கும். தண்ணியெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வைக்காது. அது ஃபேட் டிஷ்யூவாக தான் இருக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை தான் அது தண்ணி குடிக்கிறதுனால டெசர்ட்டில் போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குஜராத் முழுக்கவே இந்த கேமலை பார்க்க முடிஞ்சது. இந்த கேமலை நம்ம ஊரில் எப்படி ஒரு ஆடு மாடை பார்த்துக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த கேமலையை பார்த்துக்கிறாங்க. இப்போ கேமல் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கிடையாது. ஆப்பிரிக்கா, பார்ட் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா மட்டும்தான் இருக்கு. கேமல்ல 2 வகை இருக்கு. சிங்கிள் ஹம்ப், டபுள் ஹம்ப். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க சிங்கிள் ஹம்ப் பார்த்தீங்கன்னா ஒரே மலை மாதிரி இருக்கு. இது பார்க்க டபுள் ஹம்ப். இந்த 2 கேமல் தான் இந்த உலகத்தில் இருக்கு.
ஸோ நாங்கள் எங்கள் கேமலை செலக்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இந்த கேமல் ரொம்ப சூப்பராக உட்காந்துச்சு. காலை ரெண்டாக மடக்கி அப்புறமா ஸ்லோவாக பேக்கோட காலையும் ரெண்டா அழகாக ஸ்லோவாக மடக்கி அழகாக உட்காந்துச்சு. இது கிட்டத்தட்ட 1000 கிலோ வெயிட்டை தூக்கக்கூடிய சக்தி படைச்சது. ஸோ நாங்கள் தைரியமாக அந்த கேமல் மேலே ஏறி உட்காந்துட்டு சூப்பராக ஒரு ரைடு போனோம். Bye bye. பயமா இருக்கு உட்காருது. ओयो आगे आ जाओ. हाँ वो आदमी फाइट करो. आज एवढे आज उगे சோம்நாத்ல இந்த கேமல் ரைட நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன குழந்தை பீச்சுக்கு போனா எப்படி ஒரு குதிரை ரைடு போகணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த கேமல் ரைட் போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. கூச்சமே படாம சூப்பரா எல்லாருமே ஒரு கேமல் ரைட் போயிட்டு வந்தோம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. போயிட்டு வாங்க. See you all in the next video. Bye.